இந்தியா உருவாகி 15 ஆண்டுகள் ஆகி இருந்துச்சு. பேரறிஞர் அண்ணா இந்த பேச்சை பேசும்போது, இந்த 15 ஆண்டுகளில் அவர்களால் இந்த ஒற்றுமையை உருவாக்க முடியவில்லை. அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை தத்துவமாக வைத்து ஒரு நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பேரறிஞர் அண்ணா முற்றிலும் மாற்றமான ஒரு கருத்தியலை டிராவிடியன் ஸ்டாக்காக ப்ரொபோஸ் பண்றார், முன்வைக்கிறார். அது என்னன்னா, பிறப்பால் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. அவங்க பேசுறது ஆரிய கோட்பாடின் அடிப்படையில் வெள்ளையா இருக்கிறவன் வேற, கருப்பா இருக்கிறவன் வேற, ஹிந்தி பேசுறவன் வேற, தமிழ் பேசுறவன் வேற, சமஸ்கிருதம் பேசுறவன் வேற, மற்ற மொழிகள் பேசுறவன் வேறன்ற ஒரு கோட்பாடு அவர்கள் வைக்கும் போது, இந்த திராவிட கோட்பாடு இல்ல எல்லாரும் சமம். ஹிந்தி பேசினாலும் சரி, தமிழ் பேசினாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, வேறு எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி, நம்ம எல்லாம் ஒண்ணுன்ற ஒரு அரசியல் முழக்கத்தை பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு வைத்ததுனால தான் we have something different and distinct and concrete to offer. எங்களிடத்தில் முற்றிலும் மாறுபட்ட திட்டவட்டமான ஒரு தனித்துவமான ஒரு கருத்தியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு 62 ஆண்டுகள் வளர்ந்து நிற்பதற்கு அந்த முழக்கம்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான காரணமாக இருக்கிறது.